இந்த வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சோபனா மேடம் கிட்ட சொல்லிட்டேன். அதனால நம்ம சேஃப்டிக்காக அவங்க ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வராங்க. மந்திரவாதியா? இந்த வீட்டை காட்டுறதுக்கு. அட, அவங்களே வந்துட்டாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. குட் மார்னிங் சோபனா மேடம். குட் மார்னிங். சாமி, இவங்க தான் என்னோட டெனன்ட். இவங்க இங்க கம்ஃபர்டபுளா இருக்க வேண்டியது என் பொறுப்பு. செக்யூரிட்டி, சாமியாருக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டு. வாங்க ஐயா, சுத்தி காட்டுற வாங்க. மந்திரவாதி வந்துட்டார்ல, இப்ப பாரு எல்லாம் சரியாயிடும். எங்க பாருமா, இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. நீ எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. சோபனா மேடம் ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். சாமி, ஏதாவது தெரிஞ்சுதா? சாமி, அந்த ரூம்ல தான் ஏதோ இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. இங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க கவலைப்பட வேணாம், நான் அதை கட்டி போட்டுருவேன். என்ன கட்டி போடுவேடா? என்னையே கட்டி போடுவியா? நீ என்னடா என்ன கட்டி போடுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன்டா. யார் முன்னாடி என்ன பேசுற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் அஞ்சலோட காதல ஆவியா வந்திருக்கேன். மரணத்துக்கு அப்புறம் உயிர் வந்திருக்கு. நான் தான்டா அதுக்கு சாட்சி. உன்னால முடியுமா? நீ அவளோட காதலனா? அவர்கிட்ட அஞ்சலி எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவ உயிர் உடம்பு எல்லாமே எனக்கு மட்டும் தான்டா சொந்தம். எங்களுக்கு நடுவுல வராத. மீறி வந்த உன்னை கொன்னுடுவேன்டா. நீ ஓடிப்போ. பூஜாரி வச்சிருந்த தீர்த்தம் அது. இது அடிச்சு சரியாயிடும். அஞ்சலி என்னுடையவள். எங்களை யாரும் பிரிக்க முடியாது. பிரிக்க வரவங்களை கொன்னுடுவேன். பிரிக்க வரவங்களை கொன்னுடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே சாமி, உங்களுக்கு ஒன்னும் ஆகல? ரொம்ப தேங்க்ஸ் மேம். பெரிய மனசு உங்களுக்கு. மேடம், உங்க ஐடியா ரொம்ப பிரமாதமான ஐடியா மேடம். செம ஆள் நீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ எங்கேயாவது போய் இத பத்தி வாயை திறந்த அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவேன், ஜெயிலுக்கு. சரி சரி, இப்ப கிளம்பு. கிளம்புறேன் மேடம். வரேன். அஞ்சலி வீட்டை விட்டு போறாளா? அட, சோபனா மேடம் நீங்களா? அது நான் இங்க என்ன நிலைமைன்னு பார்க்க வந்தேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அஞ்சலி பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா. அஞ்சலி, நீ நல்லதனமா இருக்க. எப்படி நல்லா இருக்க முடியும் சோபனா மேடம்? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்களே பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு. இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது முட்டாள்தனம் இல்லையா பூஷன்? ஆமா, அஞ்சலி சொல்றது ரொம்ப சரிதான். ஆமா சோபனா மேடம், இதுக்கப்புறம் எங்களால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஆனா பூஷன், ஷிஃப்ட் பண்றதுக்கெல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆமா அஞ்சலி, சோபனா மேடம் சொல்றது சரிதான். பணம் தான் நம்ம கிட்ட இல்லையே. நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாமே. ஏதாவது ஹோட்டல் இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே உனக்கு பணம் தேவைப்படுமேமா? நீ ஒரு வேலை பண்ணு, எங்க வீட்டுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிடுங்க. என் வீட்ல ஒரு ரூம் காலியா இருக்கு. பணம் ரெடியான உடனே நீங்க வேற எங்கேயாச்சும் போயிடுங்க. ஐ திங்க் சோபனா மேடம் சொல்றது கரெக்ட் தான். அஞ்சு, இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. யூனோ, ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா காசும் செலவாயிடுச்சு. இங்க பாரு அஞ்சலி, நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் தான் உனக்கு துணையா இருக்கேன்ல. நீ ஒரு வேலை பண்ணு. இதான் என்னோட வீட்டு சாவி. நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. நாங்க உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம். சரியா?
ம், போம்மா. சரி. செல்லம் கலக்கிட்ட நீ ஸ்வீட்டார்ட். ஆ? இது என்ன திடீர்னு இந்த வீட்டை விட்டு போற டிராமாலாம்? இந்த டிராமாலாம் ஒன்னால தான் நடந்துச்சு. நீ தான் அந்த பைத்தியக்கார வாட்ச்மேனை வச்சு சீன் போட்டியே. என்னோட அன்பான அப்பாவி பொண்டாட்டி அதை பார்த்து பயந்துட்டா. ஓ, நான் அவளை பயமுறுத்தினதுக்கு காரணமே வேற. அவ பயந்தா அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறமா நாம 2 பேருமே சுதந்திரமா சந்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, எனக்கும் அவளோட ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பிடிவாதக்காரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே. அந்த பேய் காதலனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். அவளோட மனநலம் பாதிக்கப்படும், அது மூலியமா அவளோட சொத்துக்களுக்கு எல்லாம் கேர்டேக்கரா மாறிடலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு. செல்லம், எனக்கும் அது நல்லா தெரியும். நானும் தானே அன்னைக்கு உன் கூட இருந்தேன். பூஷன், இல்ல வேண்டாம். பூஷன், பூஷன் எழுந்துரு. பூஷன், பூஷன், இல்ல இல்ல இல்ல. பூஷன், பூஷன் எழுந்துரு. பூஷன், பூஷன் எழுந்துரு. இல்ல வேண்டாம். நான் இங்க ஸ்டோர் ரூம்க்கு எப்படி வந்த? இல்ல வேணாம், விடு என்ன, விடு. வேண்டாம், என்ன விடு. விடு. பூஷன், பூஷன், பூஷன் எங்க இருக்க? அஞ்சலி, அஞ்சலி நில்லு. பூஷன் எங்க? நீ முதல்ல எங்க போயிருந்த? உன்னை ரொம்ப நேரமா நாங்க தேடிட்டு இருக்கோம். உன்னை தேடி உன் புருஷன் வெளியில போயிருக்கான். அஞ்சலி, அஞ்சு, அஞ்சு நீ எங்க போன? பூஷன், அந்த ஜோக்கர். பூஷன், நான் மறுபடியும் அந்த ஜோக்கரை பார்த்தேன். மறுபடியும் திரும்பி வந்துட்டான். ஜோக்கர்? செல்லம், நான் அந்த ஜோக்கரை எப்போ திருப்பி கொடுத்துட்டேனே. ஆமா, அந்த ஜோக்கரை நாங்க எரிச்சிட்டோம். அந்த சாமியார் வந்துட்டு போனாருல்ல. இல்ல, எனக்கு தெரியும் நான் என்ன பார்த்தேன்னு. ஏன் கண்ணால நான் அவனை பார்த்தேன். பூஷன், நான் இங்க இருக்க மாட்டேன். நான் அப்பா வீட்டுக்கு போறேன். நீ ஏதாவது பண்ணு. சரி 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 பேபி, இனிமே நம்ம அந்த வீட்ல கண்டிப்பா இருக்க போறதில்ல. நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? இன்னைக்கு நம்ம கிளம்பிடலாம். ரிலாக்ஸா? என் போனை நான் எங்க வச்சேன்? எங்க போச்சது? ஷோப்னா மேடம் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஷோப்னா மேடம், ஷோப்னா. இல்ல இல்ல, ஜோக்கர். ஷோப்னா மேடமும் பூஷனும் சொன்னாங்களே அன்னைக்கு இதை எரிச்சிட்டதா. ஆனா இதோட விக்கையும் மூக்கையும் காணுமே. இல்ல, நான் இல்ல.
இது என்ன ஒண்ணும் பண்ணலையே. டிக்கெட்டை தான் ஆன்லைன்லயே புக் பண்ணலாமே. கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு நீ ட்ரீட் கொடுத்துட்டுலாம் போக மாட்டியா? செல்லம், ஆ? 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா உன் கூட தானே இருக்க போறேன். 2 நாள்? 2 நாளெல்லாம் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? உன்னோட தாகம் அவ்வளோ சீக்கிரத்தில் அடங்க மாட்டேங்குதே. அப்போ எப்படி அடக்கணும் நீ கத்துக்கோ. யூ நாட்டி. வா ரூமுக்கு போலாம். இது என்ன பைனாகுலர்? இங்க இருந்து பார்த்தா எங்க பெட்ரூம் தெரியுது. பூஷன், அப்படின்னா பூஷனும் சோபனா மேடமும் சேர்ந்துதான் என்ன இப்படி பண்றாங்களா? செல்லம், ஆ? 35 வயசாகியும் இன்னும் 17 வயசு பொண்ணு மாதிரி இளமையா இருக்கே. அஞ்சு அஞ்சு அஞ்சு, அது சோபனா மேடமுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். வேற How dare you? வாய மூடுறி. ஏன் என்ன இப்படி பண்ண? என்கிட்ட நேரடியாவே சொல்லியிருந்தா நானே இந்த பொம்பளைக்காக விட்டு கொடுத்துருப்பேன்ல உன்னை. என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே பூஷன். ஆமா, என்ன பண்ண சொல்ற? என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா? பெரிய பணக்காரரான உங்க அப்பாவோட ஒரே பொண்ணு உன்னை மடக்கி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ நினைச்சா ஆனா முடியல. உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்கலையே. உனக்கு தான் நான் வெறும் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும். அதுவும் உனக்கு நான் ஒரு சிறந்த புருஷனாகவும் இருக்கணும். நீ தானே சொன்ன உனக்கு என் பணத்து மேலலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. அடியே, உனக்கு படம் பார்க்குற பழக்கம்லாம் இல்லையா? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது அவசியம் தாண்டியம்மா. நீயும் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு. ஆ? இல்ல இல்ல இல்ல, எனக்கு சாபம்லாம் நீ விடாத. நான் ஒரு 35 வயசு விதவை. ஆனாலும் எனக்குன்னு சில தேவைகள் இருக்கும்ல. அத என்னோட பூஷன் நிறைவேத்தி வைக்கிறான். எவ்வளவு கேவலமானவங்க நீங்க 2 பேரும். நல்லதா போச்சு, நானே என் கண்ணால எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்பவாவது என் கண்ணுல கட்டி இருந்தா காதல்ன்ற கட்ட அவுந்து இருக்கேன். நான் போறேன் பூஷன். உனக்கு உன் பேராசைக்கு அப்புறம் இந்த பொம்பளைக்கு ஒரு கும்பிடு. ஏய், புடியவள எங்கடி போற? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க உன்னை மறக்கிறதுக்கு. ஆனா உன்னை அப்படியே நான் போக விட்டுருவேனா? உன்னை மனநோயாளியா மாத்தி உன்னோட சொத்துக்கள் எல்லாத்துக்கும் கேட்ரேக்கரா நான் மாறலாம் நினைச்சேன். ஆனா உனக்கு அதெல்லாம் பிடிக்காதே. ஆனா என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறமா அவளோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவளோட ஹஸ்பண்டுக்கு தான் சொந்தம். அதனால இப்ப உன்னை நேரா புரிஞ்சுதுல? உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஏய், புடியவள எங்கடி போற? என்ன விடு. வா இவள அதுல தள்ளு. வாடி. விடுங்க. ஏய், எங்க ஓடுற? நில்லு. ஓடாத. அவளை விடாத பூஷன். ஏய் அஞ்சலி பேபி, தப்பிச்சு எங்க ஓட போற? நில்லு. நைஸ் ஷாட். அட, இவ மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா என்ன? அப்ப சீக்கிரம் எந்திரிச்சிருவா. அட, அவளை எந்திரிக்க விட்டாதானே. கொலை மாதிரி தெரியக்கூடாது.
இல்லனா 2 பேரும் உள்ள போய் கம்பி தான் என்னணும். டார்லிங் அப்படிலாம் தெரியாது. ஏன்னா காயங்கிறது கீழே விழுந்தாலும் ஏற்படும். புரியலையே. அதாவது நாம இவள மேல மாடியில இருந்து கீழே தள்ளி விடுவோம். ஆ, ஆ. தூக்கலாமா இவள? சரி தூக்கலாம் வா.